குரு சேனலின் மாதங்களில் மார்கழி மக்கள் முன் ஆன்மீக பெருவிழா டிசம்பர் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு. இடம் ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லிபுத்தூர். திருநெல்வேலி மாவட்டத்திலே சில இடங்களிலே கொட்டப்பட்டிருக்கக்கூடிய கேரளாவிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டு வந்து இங்கே கொட்டப்பட்டிருந்திருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் உள்ளிட்ட இந்த கழிவுகளை மதிப்பிற்குரிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக எடுத்த நடவடிக்கைகள் விளைவாகும் இன்றைக்கு சுமார் 16 லாரிகள் இப்போது வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். அதன் மூலமாக எடுத்து செல்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கு. கேரளாவிலிருந்து சுமார் 50 அலுவலர்கள் கொண்ட ஒரு குழு பணியாளர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க எல்லா பகுதியிலும் முகாமிட்டு இந்த மருத்துவ கழிவுகளை முழுமையாக கண்டு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த கழிவுகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கொட்டப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறாங்க. கடைசியா கண்டறிஞ்ச இடத்துல அதுவும் உட்பட, அது திடீர் உட்பட வழக்குகள் அதனாலதான் சாயங்காலம் பேசுறேன்னு சொல்ல, எல்லாமே அவசரத்துல பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நடைமுறை இருக்கு. நீங்க வந்து இது எடுக்கல 3 நாளா சொன்னீங்க, எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அரசு தீவிரமாக இந்த விவகாரத்திலே மிகவும் கவனத்தோடு மக்கள் நலன் கருதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல கேரளாவில் இருக்கக்கூடிய அரசு அவர்கள் அலுவலர்களும் மிகுந்த ஒத்துழைப்போடு இதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த சமூக விரோதிகள், இது போன்ற செயல்பாடுகளை செய்யக்கூடிய சமூக விரோதிகள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுப்பதற்கு நீங்க ஏற்கனவே 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு நேற்றும் ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கடுமையான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக 16 வண்டிகள் சொல்லியிருக்கோம் சார். இது போதுமானதாக இருக்குதா? தேவைப்பட்ட எத்தனை வண்டி வேணாலும் நம்ம எடுத்து கழிவுகள் முழுமையாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெற தடுக்க எப்படி நடவடிக்கை சார்? இப்போ கன்னியாகுமரியில ஒரு 16 செக் போஸ்ட் இருக்கு, தென்காசியில 2 செக் போஸ்ட் இருக்கு. அங்க கூடுதல் பாதுகாப்புகள் ஏற்பாடுகள் ஒருங்கிணைந்து, அதே மாதிரி கேரளா சைட்லையும் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுறதுக்கு அரசிலிருந்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ஜிடியில் சொல்லும்போது அவர்களும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார்கள். அதன் அடிப்படையில் தொடர் நடவடிக்கைகள். உண்மையிலே இந்த தொடர் நடவடிக்கை நன்றி. ஆனா குறிப்பா அந்த புலியரை களியக்காவில இருந்து ஏற்கனவே வந்த தொடர்பான அந்த அதிகாரிகள் மீது ஏதாவது விசாரணை நடத்துவது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது என்னங்கிறது அரசு இப்போ வந்து 4 வழக்குகள் பதிவாயிருக்கு. திடீர்ல இப்போ ப்ராசஸ் இருக்கு.